இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். ப்ரேயர் பண்ணுறப்ப எனக்கு அந்த போராட்டம், பிசாசு போராட்டம் எல்லாமே என்னை விட்டு மாறிச்சு. என் மகள் விடுதலை ஆகலையே, நம்ம என்ன இப்படி வாழ்க்கை நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ ஆண்டனி பிரதருக்கு ஒரு ப்ரேயருக்கு நான் அட்டன் பண்ணேன். என் மகளை கூப்பிட்டு அன்னைக்கு என் மகளும் சந்தோஷமாக இப்போ படிக்குது, நல்ல மார்க் எடுத்துருச்சு. ஏன்னா இப்போ நிறைய மாற்றம் என் குடும்பத்திற்கு. நானும் வேலைக்கு போய் நான் வேலை சேர்த்து நான் நல்லா வேலை செய்கிறேன். நல்ல ஆசீர்வாதமாக ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அன்றைக்கிட்ட வந்து இப்போ நான் 1 வருஷத்தில் ஒரு ஆல்கஹால் கொடுத்துருக்கேன். பாஸ்டர் ஐயா கொடுத்த ஒரே இதில் நான் இப்போ ஆயில் மற்றும் சாப்பாட்டில் நான் மட்டும் கலந்து வச்சு நான் சாப்பிட்டேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏசப்பா நான் உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்தினால மட்டும் நான் இந்த ஆயிலை நான் தொட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். கரெக்டாக நான் இங்கே வந்துட்டு போய் 4வது மாதத்தில் நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஐயா என்ன கொடுத்தாங்க, அதை சாப்பாடில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கிட்டு போய் நான் சாப்பிட்டதுலேருந்து கைவலி முற்றிலுமாக நீங்கிடுச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையும் தீர்க்க தரிசனமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி உங்களுக்காக யூடியூப்பில் ஒளிபரப்பு செய்கிறோம். அநேகரை பார்த்து தேவன் தருகிற வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேவனுடைய ஆராதனை செய்யும்பொழுது இணைந்து ஆராதியுங்கள். தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு நேராக இன்றைக்கு வெளிப்படும். ஆகவே நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையும் தீர்க்க தரிசனமும் என்ற நிகழ்ச்சியை ஆண்டவரே நீர் வெளியிட உதவி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் இணைந்து ஆராதிக்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுங்கப்பா. உங்கள் பிரசன்னம் அவர்கள் எந்த இடத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறார்களோ அந்த இடம் முழுவதையும் அவர்களையும் மூடட்டும், ஆளுகை செய்யட்டும். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுவாரானால் அந்த வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். இந்த மாதத்திலும் இந்த 11வது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அதை குறித்து நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கும் பொழுது நீர் ஒரு துவக்கத்தை கொடுப்பீர் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கரங்களை தட்டி எங்களோடு கூட இணைந்து நீங்கள் பங்கு பெறும்படி அன்பாய் கேட்கிறேன். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை
வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. அவர் உங்களை வறட்சியான சூழ்நிலைகளிலும் தேவன் ஒரு நீர்ப்பாய்ச்சலை கொடுத்து மறுபடியும் உங்களை செழித்தோங்க செய்வார். என் வாழ்க்கை வறண்டு போய்விட்டதே என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் நீரூற்றி மறுபடியும் உங்களை காப்பாற்றி உங்களை வளர்ந்து ஓங்க செய்வார். விசுவாசத்தோடு என்னோடு கூட இணைந்து பாடுங்கள். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றீர். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றீர். நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று. அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன், அது நிறைவேறும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. உன் கண்கள் அதை பார்க்கும் என்று தேவன் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். ஆராதனை ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. மனிதர்கள் உங்களை அடைத்து போட்ட எல்லா வாசல்களையும் என் ஆண்டவர் இந்த மாதத்தில் திறக்க போகிறார். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருக்கிற வாசல்களை ஆண்டவர் திறப்பார். அதிலே நீங்கள் உட்பிரவேசியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஜெயத்தை கொடுப்பார். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெஹோபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெஹோபோத்தை உனக்கு தருவார். ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை His word going to fulfill in your life. அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல. உங்களுக்கு சொன்னதை செய்வார். உங்கள் கண்கள் அதை பார்க்கும். ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும். எல்லாரும் சேர்ந்து worship him. ஆராதனை ஆராதனை.
வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன விதமாய் வந்ததோ, எதை செய்வதற்காக அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்ததோ அதை செய்து முடிக்கும். அந்த வார்த்தை ஒரு நாளும் தரையில் விழாது. உங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை தரையில் விழாது. அது என்ன வார்த்தை எதற்காக வந்ததோ, எதை செய்வதற்காக வந்ததோ அது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில செய்து முடிக்கும். அவர் நாமம் யெகோவா ஈரே, அவர் நாமம் யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எதை குறித்தும் நீங்கள் கலங்க தேவையில்லை. அவரை நாம் ஆராதிப்போம். அவருடைய பிரசன்னம் உங்கள் மனதில் இருக்கிற, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பர்வதம் போல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அது உருகி போக செய்யும். அவர் நாமம் யெகோவா ஈரே. அவரை ஆராதிப்போ. நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர். நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர். உம்மை ஆராதிக்கிறோம். We worship you, Lord. உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து என்னோட கூட ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உங்களை கனப்படுத்துகிறோம்ப்பா. எந்தெந்த இடங்களில் இருந்து இன்றைக்கு என்னோடு இணைந்து உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறார்களோ அவர்கள் உங்க பிரசன்னம் மூடட்டும் ராஜா. நீங்க தானே சொன்னீங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன் என்று. We worship you, Lord. We worship you, Lord. யெகோவா ஈரே, எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. Sing with me. ஆராதனை 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 உமக்கே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் உங்க தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். He provides you. He will provide you. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எதை குறித்தும் நீங்கள் கலங்க தேவையில்லை. அந்த பர்வதத்தை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். சேர்ந்து ஆராதனை என்று சொல்லுவோம். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை ஆராதனை
ஆராதனை உமக்கே. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். உம் நாமம் யெகோவாயிரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. We worship you, Lord. We honor you. கனப்படுத்தும் உங்க பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள, ஒவ்வொருவருக்குள்ள யாரெல்லாம் இப்ப ஆராதிக்கிறாங்களோ உங்க பிரசன்னம் அந்த வீடு முழுவதும் ஆளுகை செய்யட்டும், இந்த நபர் முழுவதையும் ஆளுகை செய்யட்டும்பா. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உங்க வார்த்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்படட்டும். கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடும் நீங்க பேசுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இணையற்ற நாமத்தினால ஆராதனை மற்றும் தீர்க்க தரிசன நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் உண்மையாகவே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதை விட தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் வீடுகளில் நாங்கள் சந்திப்பதை குறித்து மிகுந்த ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை முக்கியம், அதை விட தேவனுடைய பிரசன்னமும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, எந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இல்லையோ அங்கே சத்துருக்களின் வல்லமை, அவனுடைய போராட்டத்தை நம்ம பார்க்க முடியும். அதனால தான் இந்த நிகழ்ச்சியின் ஒரு பெரிய நோக்கமே வீட்டுகளில் தேவ பிரசன்னம் இறங்கி வரணும். இவ்வளவு நேரம் கர்த்தரை நம்ம பாடினோம், இவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதித்தோம். ஒரு தேவ பிரசன்னம் நம்ம வீட்டை மூடி இருக்கிறது, ஒரு தேவ மகிமை உங்க வீட்டை மூடி இருக்கிறது. ஏதோ விடுதலை பண்ணிட்டோம், நம்ம விடுதலை ஆயிட்டோம் சொல்றது முக்கியம் கிடையாது. பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம இந்த ஆடுறதெல்லாம் நம்ம நிப்பாட்டிட்டோம், ஆண்டவர் நம்மளை விடுதலை பண்ணிட்டாரு, அதெல்லாம் நீங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் அந்த விடுதலையை காத்து கொள்ளணும், அந்த பிரசன்னத்தை நம்ம காத்து கொள்ளணும். அதுக்கு தான் அந்த நிகழ்ச்சியை நம்ம ஒரு ஜெபத்தோட நம்ம வழங்கி கொண்டு இருக்கிறோம். ஆமாம், உண்மையாகவே கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வாருங்க. ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு, நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சரியாக நவம்பர் மாதம், இந்த மாதம் 16ஆவது தேதியில் 4 மணிக்கு நம்ம குடும்ப விடுதலை ஜெபம் இருக்குது. ஆமாம், நம்ம சென்னையை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியில் இருந்து நீங்கள் குடும்பமாக நீங்கள் வரணும். அதுதான் எங்களுடைய பெரிய மகிழ்ச்சி. வீட்டில் இருக்கிற யாரும் பிள்ளைங்க மனைவி அப்படிலாம் விட்டுட்டு வந்துடாதீங்க. நீங்கள் குடும்பமாக இந்த கூட்டத்துக்கு வாங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை நம்ம குடும்பங்களை கர்த்தர் செய்வார். அதனால் மறந்துடாதீங்க. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக 4 மணிக்கு உங்களை நாங்கள் சந்திப்போம். அதனால் நீங்கள் பக்கத்தில் யாராவது விடுதலைக்காக ஜெபிக்கணும், வியாதியோட பிசாசு போராட்டத்தோடு இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டு அவங்கள கொண்டு வாங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம், ரைட். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. டாக்டர்கள் 1000 சொல்லட்டும், மருத்துவருடைய அறிக்கையை கர்த்தர் மாற்றுவார்.
அதுதான் நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவர் ஒன்று சாதாரண ஆண்டவர் அல்ல. அவர் மருத்துவருக்கு எல்லாம் அவர் மருத்துவராய் இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஒரு 5 நிமிடம் நம்ம ஒரு வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஆமாம், உங்கள் கைகளில் பரிசுத்த வேதாகம் இருந்துச்சுன்னா அந்த வசனத்தை பார்க்கும்படி நான் கேட்கிறேன். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆமாம், நல்லா அந்த வசனத்தை கவனிங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நல்லா கவனிங்க. ஏசாயா 41:19 வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புனை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் அப்படின்ட்டு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில உண்டு பண்ணுகிறவராக வெளிப்பட போகிறார். இன்றைக்கு தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையை சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். அவர் உண்டு பண்ணுவார். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட வனாந்தரமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டம் நிறைந்த ஒரு பிரச்சனையான ஒரு வாழ்க்கை இருந்தாலும், ஒரு குழப்பத்தோடு நீங்க பயணித்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணுகிறவராக வெளிப்பட போகிறேன். நம்ம ஆண்டவர் சாதாரண ஒரு ஆண்டவர் அல்ல. இந்த ஆண்டவர் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஆண்டவர் அல்ல. அவர் உண்டு பண்ணுகிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உண்டு பண்ணாம வெறுமையா இருக்கிறதோ அதை கர்த்தர் மீண்டும் அதை உண்டு பண்ண போகிறார். நம்ம ஆண்டவர் ஒரு சாதாரண ஆண்டவர் அல்ல. அவர் நம்முடைய படைகளின் ஆண்டவர், நம்முடைய கிரியேட்டர். நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் உடைந்து போயிருக்கிறதோ அதை கர்த்தர் மீண்டுமாக அதை படைக்க செய்வார். இந்த வேத புத்தகம் தொடங்கும் பொழுதே இருக்கிறது, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று. 2வது வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டானது. எத்தனை பேர் ஆமென் சொல்லிங்க? இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் உண்டு பண்ணுவார். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவர் இருக்கிறதை வைத்து அவர் பயன்படுத்தி ஆண்டவர் உருவாக்குபவர் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இருக்கிறத உடைஞ்சு போனதை வைத்து அவர் உருவாக்குகிறவர் அல்ல. அவர் புதிய காரியத்தை செய்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பழுதா இருக்கிறதோ, எது எல்லாம் பழுது அடைந்து இருக்கிறதோ, எது எல்லாம் உடைந்து போய் நொறுங்கி போய் இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் அதை மீண்டும் உருவாக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நல்லா கவனிங்க. அதே 18வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. ஏசாயா 41:18 அவர் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீரையும் தடாகமும் வறண்ட பூமியை அவர் பூமியில பாருங்க நீர்க்கேணிகளும் ஆக்குவாராம். எந்த இடத்துல வெறுமையா இருக்கிறதோ அந்த இடத்தை அவர் நிரப்புகிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு உங்க வீடுகளில் ஒரு வெறுமையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஏன் உங்க வீட்டில் ஏதோ ஒரு இருள் போன்ற நீங்க தோன்றி இருக்கலாம். ஏன் உங்க வீட்டில் ஒரு தேவ பிரசன்னை இல்லாததை போல நீங்க ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கலாம், அல்லது நீங்க அப்படியே யோசிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வீட்டை நான் மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? உண்டு பண்ண போகிறார். இன்றைக்கு அந்த பிரசன்னம் உங்க வீட்டுகளில் இறங்கி வரப்போகிறது. இன்றைக்கு அந்த கிரியேட்டர், அந்த வல்லமை, அந்த காட், அவருடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரப்போகிறது.
இன்றைக்கு எதெல்லாம் உடைந்து போயிருக்கிறதோ, இன்றைக்கு எதெல்லாம் நொறுங்கி போயிருக்கிறதோ, நீங்க எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ அதை கர்த்தர் மறுபடியும் உருவாக்க போகிறார். அவர் உருவாக்கியே தீருவார். ஆகார் என்ற ஸ்திரீ, அந்த மகள் நல்ல ஒரு வேலையை செய்து நல்ல ஒரு நல்ல ஒரு இடத்துல அவர் இருந்தார். ஆனால் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில பாதிப்புகள், பிரச்சனை நிமித்தம் அந்த மகள் வனாந்தரத்தில் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தன்னுடைய குழந்தை ஒரு பக்கம், அவருடைய வாழ்க்கையில் வெறுமை ஒரு பக்கம், எல்லாம் முடிந்து போனது. இந்த வனாந்தரத்தில் கண்டிப்பாக நம்ம மறித்து போயிடுவோம். இந்த வனாந்தரத்தில் நான் கண்டிப்பாக நானும் என் குழந்தையும் கண்டிப்பாக மீட்டு நாங்கள் உயிரோடு இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கற்ற சூழ்நிலையில் அந்த அம்மா ஒரு மிகுந்த ஒரு போராட்டத்தோட, ஒரு மரண பயம், ஒரு பக்கம் பிள்ளையினுடைய அழுகை சத்தம் எல்லாம் காதில் கேட்டு கேட்டு அந்த பிள்ளையை ஒரு பக்கம் போட்டுட்டு அந்த அம்மா போய் படுகிற ஒரு வேதனை, அதை கர்த்தர் அறிந்தார். அந்த வனாந்தரத்தில் தண்ணீரே கிடையாதுங்க, ஆனாலும் கர்த்தர் அதை தண்ணீரை கொண்டு வந்தார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். இல்லாத ஒன்றை உருவாக்குகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இருக்கிற மருத்துவர் இருக்கிறத ரெடி பண்ணுவாங்க. ஒரு ஃப்ராக்சர், ஒரு வியாதி, ஒரு ஏதாவது எலும்பு முறிவுனா அந்த எலும்பை தான் ரெடி பண்ணுவாங்க. ஏதாவது ஒட்ட வச்சு ஏதாவது பண்ணி தான் அதை ரெடி பண்ணி நமக்கு அனுப்புவாங்க. ஆனால் ஆண்டவர் இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்கள, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் ஆகாருக்கு ஒரு துறவியை உண்டு பண்ண, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு துறவியை கர்த்தர் கண்டிப்பாக திறப்பார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வாசல்களை கர்த்தர் திறக்க பண்ணுவார். இன்றைக்கு எதெல்லாம் உடைஞ்சு போய் என்ன சொல்லுது, அதை உருவாக்கவே முடியாது அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கீங்கள, அதை கர்த்தர் தம்முடைய கரத்தினால எடுத்து அதை மீண்டும் உண்டு பண்ண போகிறார். அதற்கு ஜீவனை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்க சரீரத்தில் எதெல்லாம் மரிச்சு போயிருக்கிறதோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையை சூனியம் போல இருக்கிறதோ, அதை எல்லாம் கர்த்தர் எடுத்து அதை மீண்டும் கர்த்தர் உருவாக்க போகிறார். அவர் காட் இஸ் கிரியேட்டர் காட். அவரை போல ஒரு உருவாக்குகிற படைக்கிற ஒரு ஆண்டவர் போல யாரும் கிடையாதுங்க. அவர் வல்லமை உள்ள ஆண்டவர். ரைட். இந்த வல்லமை நம்ம வீட்டுக்குள்ள வெளிப்படணும்னா அதற்கு ஒரே ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். எப்பொழுதுமே கர்த்தருடைய வசனம் நமக்கு நேராய் வரும் பொழுது அதற்கு கர்த்தர் நீர் என்ன செய்யணும்ட்டு கர்த்தர் கண்டிப்பா சொல்லியிருப்பார். ஆமா, பாருங்க, அதே 41:20 வசனம், கர்த்தருடைய கரம் அது செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம லைஃப்பில் இருக்கிற தடை, நம்ம லைஃப்பில் கர்த்தர் ஒரு கிரியேட்டட் காடாக உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படாததுக்கு ஒரே காரணம், அவருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படணும். அந்த கரம் வெளிப்படதான் அதை கர்த்தர் படைப்பார். அது எல்லார் கண்களுக்கு அது ஆச்சரியமாக கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்க மேலே இருக்கணும். உங்க குடும்பத்தின் மேல அவர் கரை இறங்கி வரணும். இன்றைக்கு உங்க குடும்பத்தின் மேல இருக்கிற வேற எந்தெந்த கரம் இருக்கிறதோ, நீங்க எந்தெந்த கரத்தை பிடிச்சிருக்கிறீங்களோ தெரியாது. இன்றைக்கு நான் சொல்ற கர்த்தருடைய கரம் இறங்கி வரணுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய கரம் நம்ம வாழ்க்கையில் இறங்கி வரணும்னா ஒன்னே ஒன்று செய்யணும். உங்களுக்காக அதை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இறங்கி வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று சொல்லி நான் ஜெபிக்க இருக்கிறேன். எஸ்ரா எழுதின புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசையின் நியாய பிரமாணத்தில் தேறின ஒரு வேத பாரகனாக இருந்தான்.
அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீங்க பல மாதங்கள் ஜெபிக்கிறீங்க, பல வருடங்களாக ஜெபிக்கிறீங்க. எனக்கு ஒருவர் ஃபோன் பண்ணாரு, விடுதலைக்காக ஒரு நபர் ஃபோன் பண்ணி கத்துன்னு கத்திட்டாரு. நாங்கள் ஒரு உதவிக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம், எங்களுக்காக வந்து நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து யாரும் ஜெபிக்க மாட்டீங்க. அவர் படுகிற அந்த வேதனை அவர் வெளிப்படுத்தினார். இது மாதிரி நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் அதை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய கரம் இறங்கி வந்துட்டா அந்த வீடே கர்த்தர் மாற்றிடுவாருங்க. உங்கள் வீடு இருள் போல் இருக்கிறது எல்லாம் மாறிவிடும். உங்கள் வீட்டில் எந்த வியாதியும் இருக்காதுங்க. ஆனால் அவர் கரம் இறங்கி வரணுமே. அவர் கரம் தானே எல்லாத்தையும் செய்யும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் கரம் இறங்கி வரணும். சில காரியத்துக்கு அவர் கரம் இறங்கி வரணும். சில விடுதலைக்கு அவருடைய கரம் இறங்கி வந்தாதான் நடக்கும். ஆனா அவர் கரம் இறங்கி வரணும். ஒன்னே ஒன்று உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க அவர் கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நீங்க தேறினவர்களா நீங்க மாறணும். சும்மா வாயில வந்தது சொல்லிட்டு வாயில வந்த வசனத்தை பேசுறது அல்ல. ஆண்டவன் நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நீங்க தேறினவனா மாறணும். இந்த பைபிள் வசனத்தில் தேராத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கறது பெற்றுக்கொள்வதென்று கடினமான காரியம்தான். ரட்சிக்கப்பட்டவன சில டைம்ல ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனா பெரிய பெரிய காரியெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா அது கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தாதான் முடியும். ஆனா அவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணு, நீ பரிசுத்த வேதாகமத்துல நீ தேறின ஒரு ஆளா இருங்க. இன்றைக்கு என்னோட பெரிய விருப்பம், நம்ம ஜேசுவை குடும்பங்களை எல்லாருமே இந்த பரிசுத்த வேதத்தை வசனத்தை தினமும் வாசிங்க. நீங்கள் இங்கே வந்து ஆயிலை வாங்கிட்டு போனதுனால உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கனா அந்த ஆயில் போடுறது வரைக்கும் அந்த வலி இருக்கும். வலி கொஞ்சம் குறையும். சில பேர் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் மறுபடியும் அது உள்ள நுழையுதில்ல. அதுக்கு ஒன்றே ஒன்று இந்த பரிசுத்த வேதாகமம் தான். அதனால தான் நமக்கு பைபிளில் போட்டிருக்கு, சத்தியத்தை நீங்கள் அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால தான் சொல்ல, இந்த பைபிளில் நீங்கள் தேறின ஆளா மாறுங்க. மிச்ச விஷயத்துல எல்லாத்தையும் நம்மால் தேறினவனா இருப்பான். ஒன்றை போட்டு ஒன்றை எடுக்கணும்னா அதெல்லாம் அவனை மாதிரி ஒரு ஆட்கள் யாரும் இருக்க முடியாது. ஒரு பிஸ்னஸ்ல ஒன்று போட்டு அடுத்த பிஸ்னஸ் எல்லாத்திலும் தேறின ஆளா இருப்பான். அவனை பேசுற தேறின ஆளு, மிச்ச எல்லா விஷயத்திலும் தேறின ஒரு ஆளா நீ நின்று பேசுற. ஆனா என்னைக்காவது பைபிளை குறித்து நீ தேறின ஒரு ஆட்களா இருந்திருக்கிறியா? அல்லது கடவுள் என்னைக்காவது உன்கிட்ட நீ பைபிள்ல நீ தேறிட்டடா ஒரு தேறின ஒரு ஆளா நீ என்னைக்காச்சும் நிரூபிக்க முடியுமா? அல்லது உங்க வீட்டில் யாராவது உங்க கிட்ட வந்து இந்த பைபிளை பத்தி ஏதாவது கேட்டிருக்காங்களா? கிடையாது. அந்த பைபிளை எடுத்த தூசி தான் வரும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு எடுத்துட்டு போற பைபிள் அப்படியே புதுசா இருக்கும். அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பைபிளை எடுப்பாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி அது மாறும்? எப்படி கர்த்தர் கிரியேட்டர் காரா உங்க வாழ்க்கையில எப்படி அவர் வெளிப்படுவார்? நீங்க நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த பரிசுத்த வேதாகமத்தை தினமும் வாசிங்க. இந்த நிகழ்ச்சி அதுதான், உங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கணும். நாங்க வந்து ஜெபிக்கிறதுனால நீங்க யோசிக்காதீங்க. சிலர்லாம் இருக்கீங்க, பிரதர் நீங்க வந்து ஜெபிச்சுட்டு போனா போதும், அதோட நிப்பாட்டிடாதீங்க. கடவுள் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரணும். அவர் நம்ம வீட்டை பாதுகாக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் கிரியேட்டர், அவர் உண்டு பண்ணுவார். எல்லாம் வனாந்தரங்கள் எல்லாம் என்ன சொல்ற வயல்வெளிகளை கர்த்தர் மாற்றுவாருங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு கிரியேட்டர். உங்க வீட்டில் யாராவது வியாதியோட இருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வசனம், அந்த வார்த்தை உங்க வீடுகளில் இறங்கி வரப்போகிறது. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க.
கர்த்தரை எல்லாரும் கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த பிரசன்னம் உங்க வீடுகளில் இறங்கி வரப்போகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினி உங்க குடும்பத்துக்குள்ள இறங்கி வரப்போகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உண்டு பண்ணுவேன். இன்றைக்கு கர்த்தர் எல்லா வனாந்தரங்களையும் எல்லா அவாந்தர வெளிகளையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு உண்டு பண்ண போகிறார். அதுதான் அவருடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு அவர் படைகளின் ஆண்டவர். இன்றைக்கு எதெல்லாம் உங்க வீட்டில் பழுதடைந்து இருக்கிறதோ, எதெல்லாம் உங்க வீட்டில் விளங்காம இருக்கிறதோ, எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். இன்றைக்கு உங்க குடும்பத்தில் எதெல்லாம் இல்லாம இருக்கிறதோ, எந்தெந்த பகுதியில் கர்த்தர் நிலைநிறுத்தாம இருக்கிறாரோ, உங்க வீடுகளில் உங்க குடும்பத்தில் எதெல்லாம் இன்னும் பலப்படாம இருக்கிறதோ, உங்க வீட்டில் எதெல்லாம் உறுதிப்படாம இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் அதை நிலைநிறுத்த போகிறார். உண்டு பண்ணுவேன் அவர் கண்டிப்பா கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். எல்லாரும் ஜெபிங்க. உங்க வீட்டுக்குள்ள அந்த வல்லமை இறங்கி வரட்டும். உங்க வீடுகளில் இருக்கிற எல்லா இருளின் வல்லமை, உங்க வீடுகளில் இருக்கிற எல்லா பிசாசின் போராட்டங்கள், உங்க வீடுகளில் இருக்கிற எல்லா மந்திரத்தின் வல்லமையினுடைய கிரியைகள், போராட்டங்கள், இரவு நேரத்தில் தூங்க முடியாம கஷ்டப்படுகிறது எல்லாம் இயேசு நாமத்தினால் ஆண்டவரே அதெல்லாம் மறைந்து போகட்டும். அது மறைந்து போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. சொல்லுங்க, உதவி செய்யுங்க. எங்க வீட்டுக்கு உதவி செய்யுங்க. எங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. உண்டு பண்ணுங்க. உண்டு பண்ணுகிற ஆண்டவராக வெளிப்படுவீராக. எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு அற்புதத்தை செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜெபத்திற்கு, விடுதலைக்காக, ஆலோசனைக்காக உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கான நீங்கள் எதை செய்யப்படும். அதனால் எங்களுடைய எண்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் சாட்சிகளை சொல்லுங்கள். நாங்களும் உங்களோட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். God bless you.